எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட தர்ஷு. நான் சூப்பரா இருக்கேன், இவங்களும் சூப்பரா இருக்குங்க, நீங்களும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். ஸோ எல்லாமே ஆல் குட், ஆல் ஃபைன். நிறைய பேர் என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பர்சனலாக கால் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. ஸோ இவ்வளோ கேர் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏதோ அவ்வளோ சீரியஸாக ஒன்றுமே நடக்கல. இது ஏப்ரல் இருந்தாலும் லைட்டாக உங்களை ஃபுல் கூட பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எல்லாருமே சேஃபாக இருக்கோம், நாங்கள் சூப்பராகவும் இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கேர் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா சார்மினார். ஸோ ஃபுல் vlog பார்த்துட்டு நம்ம சார்மினார் ஷாப்பிங், ஸ்ட்ரீட் ஃபுட், எப்படி எல்லாம் சாப்பிட்றோம், என்னென்னலாம் பண்ணுறோன்னு இந்த vlog ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலாக நம்ம கிளம்பியாச்சு சார்மினாருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். நாட் even ஆஃப்டர்நூன், இப்போ ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தேன். வை பிகாஸ் இங்கே வந்து எனக்கு ஒரு டூத் வளர்த்துட்ருக்கு. ஸோ அது செம்ம பெயின், இங்கே ஃபுல்லாக பெயின், பேசக்கூட முடியல. ஸோ நம்ம லன்ச் கூட இன்றைக்கி வேண்டான்னு விட்டுட்டு டைரெக்டாக போய் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் விசிட் பண்ணி அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லி இப்போ டேப்லெட்லாம் போட்டு ஓகேவா இருக்கு. ஓகே, கீப் வாட்சிங். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹைதராபாத் சாப்பிடணும், ரொம்ப பசி இருக்குதுக்கா. சாப்பிட்றதுலேயே எப்போவுமே. ஓகே, ஹைதராபாத் ட்ரிப் இவங்களுக்காக தான் நாங்கள் மெயினாக பிளான் பண்ணி வந்தோம். அடுத்த வருஷம் ஒரு 10th மேடம். ஸோ ஃபுல் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, கீப் வாட்சிங். சார்மினாரில் போய் பார்க்குறோம். ஓகே மக்களே, இது பார்த்தீங்கன்னா ஓல்டு சிட்டி ஆஃப் ஹைதராபாத். இங்கே தான் சார்மினார் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் 3 cities இருக்கா. ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி அண்ட் ஹைடெக் சிட்டி. நேற்று ஹைடெக் பிரிட்ஜ் கூட போயிருந்தேன். ஸோ அதுவும் போட்டிருக்கேன். அங்கே தெரியுது பார்த்தீங்களா சார்மினார். ஓகே, கீப் வாட்சிங். மக்களே, ஃபைனலாக நம்ம சார்மினாருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அதுதான் சார்மினார். ஸோ இங்கே நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4:30. க்ரௌடு மட்டும் செம்ம ஹியூஜாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, செம்ம க்ரௌடடாக இருக்குது. எனக்கு நாட் வெல், என் வாய்ஸ் கேட்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ், சார்மினார் கிட்ட வந்து பேங்கிள்ஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே வாங்கிடாதீங்க, நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நல்லா தேடி தேடி வாங்குங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 rupees. செம்ம க்யூட்டாக இருக்குது. நான் நம்பவே இல்லை, 30 rupees அவ்வளோதான் 4 பேங்கிள்ஸு. அண்ட் இது ஸ்டோன் ஒர்க் இருக்கு. ஸோ இட் இஸ் 50 rupees. வர்த் தான், செம்ம வர்த். அங்கெல்லாம் பெங்களூர்லலாம் இது 250, 350 சொல்லுவாங்க. இங்கே ஜஸ்ட் 30 rupees தான். ஸோ மக்களே, நம்ம எப்போவுமே எந்த பிளேஸுக்கு போகிறோமோ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம். ஸோ ஐ லவ் ஹைதராபாத், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிட்டி ஹைதராபாத் சார்மினார். இது வாங்கியாச்சு. ஃபைன். கைஸ், நம்ம எப்போவுமே இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக நம்ம நிறைய ஸ்டேட் ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே நியர்பை போயிட்டுருக்கோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் கூட போவோம். ஸோ அது இப்போத்தே ஸ்டார்ட் பண்ணி இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் கூட நம்ம போய் இன்னும் மாஸ் பண்ணி நம்ம சேனலை பெருசாக்கணும்னு எனக்கு ஆசை. பை கைஸ், எனக்கு இந்த முஸ்லிம்ஸ்கார் போடுற பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப அந்த தூக்கி அடிக்கிற மாதிரி பிடிக்காது, சாஃப்டாக மைல்டாக பிடிக்கும். ஸோ அதில் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கினேன். செம்மையாக இருந்துச்சு ஸ்மெல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹோடர். ஸோ 80 rupees பயா கம்மி பண்ணி கொடுக்குவார். ஃபுல் சிரிக்கிறா இருப்பா.
ஆக்சுவலி சார்மினாரில் தான் இருக்கோம். பட் வீடியோஸ் எடுக்கவே கூடாது. நான் எடுத்துட்டு இருக்கேன் தெரியாமல் தான். செம்மையாக இருக்கு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வியூ காட்ட தான் தெரியுது. சூப்பர் ப்ரோனது. ஸோ ஏன் மக்களே, இப்போ நம்ம சார்மினார் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். உள்ளே போயிருந்தோம். என்ட்ரி டிக்கெட் வந்து 25 rupees per person. ஸோ உள்ளே போயிட்டு வந்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே, நல்லா இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸ் மாதிரி அதெல்லாம் நல்லா யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் அது கொட்டினாப்லேயே ஒரு கோவில் கூட இருக்குது பாருங்களேன், பாக்யலக்ஷ்மி டெம்பிள். ஸோ யா, பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃபுல் எனர்ஜியோட இப்போ நான் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்க போகிறேன். நீங்களும் ஸ்டே டியூன்ட் பார்த்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். गाइस செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சார்மினார் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ குட்டி காஃபி பிரேக் எடுக்கலான்னு வந்திருக்கிறோம். நான் யூஸ்வலாக காஃபி டீ ஹேபிட் இல்லை, பட் இன்னைக்கு தோந்து குடிக்கிறேன். மக்களே, காஃபி ரொம்ப தலைவலிக்குது. காஃபி குடிக்கலான்னு தான் வந்தோம். காஃபிக்கு 9 varieties of biscuit கொடுத்துருக்காங்க. ஸோ 9 varieties of biscuit 60 rupees தான். worth actually. எக் பஃப் சாப்பிட்டுருக்கோம். ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. சார்மினார் கிட்ட நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதில் இது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நான் வாங்கிட்டேன். ஜஸ்ட் 200 rupees தான். எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி கலர் பிடிச்சிச்சு, அதனால வாங்கிட்டேன். 180 लास्ट. आप लेकर जाओ मैडम, इससे कम नहीं आता आपको. ऐसा कर जाएंगे. नहीं लेकर जाओ आप, परवाह नहीं. बोलो भैया, बेगा बेगा, टाइम हो गया. बोला नाम आपको. 180 लास्ट पे. नहीं आता मैडम. வாங்கி பண்ணி வாயன்னு வந்துச்சு. ஓகே வாங்க போலாம். வந்துட்டுக்குது. ஹாய் சொல்கிறேன். கூடாது கைஸ், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பின்னாடி தட்டா ஃபுல் லைட்டிங் எல்லாம் போட்டாங்க சார்மினாருக்கு. ஸோ யா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ தெரியுங்களா? ஒன்லி 10 rupees. ஜாலியாக வாங்க. டயர்ட் ஆகிட்டு இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். கீப் வாட்சிங் மக்களே. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்கேம் கூட நடக்குது. நீ வந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. கைஸ், இப்போ தான் நான் ஸ்கேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னையும் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெளியே டிஸ்பிளேல சுகர் கேன் ஜூஸ் 10 rupees போட்டுருந்தாங்க. நாங்களும் கேட்காம போய் வாங்கி குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிளாஸ் 20 rupees தான். அடப்பாவி, நல்லா திட்டிட்டு வந்தேன். இப்போ தான் நல்லா ஏமாத்திரம் ஸ்கேம் நிறைய நடக்குது. ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சும்மா பார்த்துட்டுலாம் வாங்காதீங்க. ஓகே ஓகே மக்களே, இப்போ வந்து நமக்கு டின்னர் டைம். ஸோ இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரெஸ்டாரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமான் மந்தி. இது வந்து சார்மினார் கிட்டே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே டின்னர் முடிச்சுலாம் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆர்டர் போட்டுருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மந்தி பிரியாணி. ஸோ யா, இதில் வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ காரமாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து டொமேட்டோ சட்னி போல். ஸோ அந்த இதுதான் வந்து பிரியாணி மேலே பாருங்களேன், டாப்பிங்ஸ் பாருங்கள், ஆனியன், ஃப்ரைட் ஆனியன் டாப்பிங்ஸ் அண்ட் சூப்பராக இருக்குது கைஸ். உதிரி உதிரியாக இருக்குது. ஓகே நைஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பர், எவ்ரிதிங் ஆசம். இங்கே ஹைதராபாத்தில் பிரியாணி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சின்னமம் காடமம் அதெல்லாம் ஜாஸ்தி போடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் நைஸ். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. கயமையாக சவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, ஃபுல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் என்னென்னலாம் வாங்கினாங்களோ அதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க போல.
என்னை விட அவங்க தான் ஆர்வமாக நிறையா வாங்கினாங்க. சின்ன பொண்ணு இல்லைங்களா, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல. அண்ட் நான் கூட அதை விட சின்ன பொண்ணு பேக்கை மாற்றினே வந்துட்டுக்கிறேன் பார்த்தீங்களா. ஜஸ்ட் 200 rupees தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றால என்னோட காலேஜ்க்கு நான் வாங்கிக்கிட்டேன். ஓகே மக்களே, நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் சூப்பராக போச்சு. எல்லாம் காமிச்சிருப்பேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த vlog கண்டினியூ ஆக போகுது. ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஓகே மக்களே, குட் ஆஃப்டர்நூன். இது நெக்ஸ்ட் டே, லாஸ்ட் டே ஆஃப் ஹைதராபாத் ட்ரிப். ஸோ ஒரு நல்ல ஆந்திரா மீன் சாப்பிட்லான்னு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாராயண்குடா மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நம்ம நியர்பையில் எங்கேயுமே ஆந்திரா மீன்ஸ் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாமே தான். இங்கே மெட்ரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பெங்களூரில் மெட்ரோ வந்து கீழே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். பட் இங்கே ஹைதராபாத்தில் மேலே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் இங்கே. அண்ட் அங்கே எப்படி நம்மளுக்கு பர்பிள் லைன், க்ரீன் லைன் இருக்குது பெங்களூர், அதே மாதிரி இங்கே வந்து ப்ளூ லைன், ரெட் லைன், க்ரீன் லைன்ட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஹைதராபாத்தில் செம்ம மழை மார்னிங், அதனால தான் நாங்கள் வெளியவே வரல. பட் ஸ்டில் ஹாட்டாக தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் டே நல்லா போய் மீல்ஸ் சாப்பிட்ணும். அதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், ஃபைனலாக நம்ம ஹைதராபாத் ட்ரிப் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் டே. இப்போது வந்து நம்ம பஸ்ஸுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். வெரி 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 சேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் ஓகே, மறுபடியும் வரலாம். கீப் வாட்சிங். இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறோம், பார்த்துட்டே இருங்க. குட் மார்னிங் கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம ட்ரிப்புக்கு இப்போது எண்ட் வந்தாச்சு. ஸோ டீ பிரேக் தான் வந்தோம். பஸ்ஸு காமிக்கிறேன். ஸோ இதில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. வாங்க கைஸ், இது போகலாம். குட் மார்னிங் கைஸ். ஸோ ஃபைனலி டீ பிரேக் போயிட்டு வந்தோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். பஸ்ஸுனாவே எனக்கு பயன்றதாங்க, பஸ்ஸே போக மாட்டோம். வெரி ஷார்ட் ட்ராவலுக்கு பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோ, இல்லைனா ட்ரெயின் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு நம்மளே கேன்சல் பண்ணிவிட்டு பஸ் புக் பண்ணின்னு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பயமாக தெரியல, நல்லா தூங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 hours நம்ம பெங்களூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ ஹைதராபாத் ட்ரிப் இதோட முடிந்தது. ஸோ பார்க்கலாம். கீப் வாட்சிங். வீட்டுக்கு போய் இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆஃப்டர் so many days ஃபேமிலியோட வீட்டுக்கு போயிருக்கோம். ஓகே, ஃபைனலி நம்ம பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். எல்லாமே சூப்பராக சேஃபாக ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம தர்ஷ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.